Good afternoon, guys. Okay, in the last class, we finished discussing what are all the functions of commercial banks, right? Okay, in the today's class, we'll learn about the mechanism or the technique of credit creation by commercial banks. So, what is mean by credit? Creditனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் கிரெடிட் மீன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேங்க் வில் பி ஆஃபரிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் டு த பீப்புள் இல்லையா, அண்ட் அட்வான்சஸ். So that is called as credit. So money is said to be created when the banks through their lending activities and make a net addition to the total supply of money in the economy. Okay, whenever any bank is lending or giving loan to the people, அந்த ஒரு ஆக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஆடிங் டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கானமி. ஒரு எக்கானமியில் வந்து எப்பயுமே மணி சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ வென் எவர் எனி பேங்க் இஸ் கிவிங் லோன் ஆர் கிவிங் அட்வான்சஸ் டு த பீப்புள், இட் ரெஃபர்ஸ் ஆர் இட் மீன்ஸ் தட் தே ஆர் ஆடிங் மணி சப்ளை டு அவர் எக்கானமி. ஓகேவா, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, so whenever money is said to be created and whenever the money is banks are lending money, it indicates that addition of supply to the economy. Okay, so likewise money is said to be destroyed when the loans are repaid by the borrowers to the bank அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிஷன் வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா அந்த லோன் வந்து திருப்பி பே பண்ணிடுறாங்க இல்லையா பேங்க்குக்காரங்களுக்கு. அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த அடிஷன் அந்த சப்ளை வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, ஜீரோ ஆயிடுது அந்த இடத்துல. ஸோ அடிஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் வென் பேங்க் இஸ் லெண்டிங் மணி டு த பீப்புள். ஓகே, ஸோ டிஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆகுது, அதே லோனை திருப்பி பே பண்ணுறப்போ அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ தட் இஸ் த meaning. And banks have the power to expand or contract demand deposits, and they exercise this power through granting more or less loans or advances and acquiring other assets. Okay ma'am, அந்த பேங்க்குக்கு வந்து என்ன பவர் இருக்குன்னா அவங்க லோன் வந்து அவங்க கொடுக்குற லோன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும். அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பேண்ட்னா நிறைய அண்ட் கான்ட்ராக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு அதோட பவர் வந்து பேங்க்குக்கு இருக்கும். தே கேன் எக்ஸ்பேண்ட் ஆர் contract the level of loan they are giving to the people. Okay, and coming to this power of commercial bank to create deposits through expanding their loans and advances is known as credit creation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட்னா என்ன? ஸோ கிரெடிட் இஸ் ரெஃபரிங் டு பேங்க் லோன் அண்ட் அட்வான்சஸ். ஓகேவா, கிரெடிட் கிரியேஷன்னா த பவர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். அந்த பவர் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு இருக்க பவர் என்ன? தே கேன் எக்ஸ்பேண்ட், தே கேன் டூ சைமல்டேனியஸ்லி போத் த ஒர்க். தே கேன் எக்ஸ்பேண்ட் த லோன் அண்ட் ஆல்சோ தே கேன் கான்ட்ராக்ட் த லோன். ஓகேவா, ஸோ திஸ் பவர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் கிரெடிட் கிரியேஷன். ஓகேவா, ஃப்ரம் திஸ் பேரா யூ நீட் டு ரிமெம்பர் எப்போ வந்து அடிஷன் ஏற்படுது, நெட் அடிஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் only when banks are when banks are supplying loan to the people. ஓகேவா, ஸோ திஸ் சப்ளை இஸ் டிஸ்ட்ரக்டட். the destruction எப்போ ஆகுதுன்னா when people are repaying that money to the bank or people are repaying that loan to the bank. So you need to remember these 3 points. So what is credit and what is credit creation, when the supply is when net addition is taking place and when destruction is taking place அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா, we have two types of deposits. First one is primary or passive deposit and second one is derived or active deposit. Okay, we have two types. Let us discuss one by one. Coming to primary deposit or passive deposits. So the modern banks create deposits in two ways. They are primary deposits and derived deposits. Okay, so primary na enna, when a customer gives cash to the bank and the bank creates a book debt in his name called a deposit, it is known as primary deposit அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் பேங்க்குக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் அதில் வந்து டிபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு டிபாசிட் தான் என்ன சொல்கிறோன்னா ப்ரைமரி டிபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை டிரைவ்ட் டிபாசிட்? டிரைவ்ட் டிபாசிட் என்ன? when such a deposit is created without there being any prior payment of equivalent cash to the bank, it is called as derived deposit அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு டிபாசிட்டும் பீப்புள் ஆர் காமன் பீப்புள் பண்ண மாட்டாங்க. பேங்க்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரில் வந்து
ஒரு டிபாசிட் ஓப்பன் பண்ணி அவங்களோட டிபாசிட் அவங்கக்கிட்ட இருக்க கேஷை வந்து டிபாசிட் பண்ணுவாங்க. ஆனால் பீப்புள்கிட்ட வந்து டிபாசிட் ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா டிரைவ் டிபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் பிரைமரி டிபாசிட்ஸ்? when a customer gives his cash to the bank and when he creates an account on his name, that is called as primary deposits. Whereas derived deposit is opposite to primary deposit. In this case, people won't be deposit any money. In turn, bank itself, it creates a deposit on their name without their payment. Okay, so that is the difference between primary and derived deposits. Okay, and coming to, it is out of these primary deposit the bank makes loans and advances to customers. And the 3 points பார்த்துக்கங்க. So what it is the highlighting points. And coming to credit creation literally means the multiplication of loans and advances அப்படின்னு சொல்றாங்க. Credit creation exactly என்னன்னா multiplication of loans and advances. ஓகேவா? இந்த லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கிரியேஷன் இந்த ப்ராசஸில் என்ன ஆகும், அந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி கிரெடிட் கிரியேஷன் அப்படிங்கன்னா. ஓகேவா? ஸோ எவ்ரி லோன் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிபாசிட்ஸ். Central bank insists the bank to maintain ratio between the total deposit they are creating and cash in their possession. அப்படின்னா ஸோ எவ்ரி லோன் கிரியேட்டிங் இட்ஸ் ஓன் டிபாசிட்ஸ் அப்படின்னா எல்லா இப்போ வந்து நமக்கு ஒரு 15 lakhs பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஒரு லோன் தான் இன்டர்ன் அது வந்து டிபாசிட்டாக மாறுது. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லையா, லோன் நம்ம எப்போ எடுத்துட்டாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அந்த வந்து அங்கே ஒரு ரொட்டேஷன் ஆஃப் மணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ லோன் க்ரியேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லோனுக்கு சம்மந்தப்பட்ட டிபாசிட்டும் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ லோன் கிரியேஷன் ஆஃப் லோன் இஸ் ஈக்குவல் டு கிரியேஷன் ஆஃப் டிபாசிட்ஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு? டோட்டல் டிபாசிட்டுக்கும் அவங்க எவ்வளோ டோட்டல் டிபாசிட் பண்ணுறாங்க அண்ட் தென் எவ்வளோ கேஷ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் டிபாசிட்ஸ் ஆஃப் த பேங்க் அண்ட் த டோட்டல் கேஷ் தே ஆர் ஹேவிங். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிபாசிட்ஸ்னால் the primary derived deposits and cash, like liquidity cash, amount of liquid cash they are having other than deposits. So இந்த ஒரு certain amount of ratio வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க எல்லா பேங்க்ஸும். ஸோ அது என்ன ரேஷியோனா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இட் இஸ் அஸ்யூம் தட் ஆல் த பேங்க்ஸ் ஆர் obliged to keep the ratio between cash and its deposits to minimum of 20%. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க வந்து ரேஷியோ பிட்வீன் 20% ஆஃப் ரேஷியோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் கேஷ்க்கும் டிபாசிட்க்கும். ஓகே, எல்லா பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க்கோட ரூல்ஸ் படி எல்லா பேங்க்கும் 20% ஆஃப் ரேஷியோ பிட்வீன் கேஷ் அண்ட் டிபாசிட்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். The banks do not keep any excess reserves. In other words, it would exhaust possible avenues of income earning activities like giving loans etc. up to the maximum extent after that minimum cash reserves அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் ரொம்பவும் எக்ஸஸாக அவங்களுக்கு கொடுத்த மார்ஜினை விட அதுக்கும் மேலே கேஷ் ரிசர்வ்ஸ் நம்ம வச்சுருக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட வச்சுருக்கக்கூடாது. அந்த கேஷ் என்ன பண்ணணும்னா த்ரூ லோன்ஸ் மூலமாகவும் த்ரூ இன்கம் ஏர்னிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் அவங்க வந்து யூஸ் பண்ணிடணும் அவங்கக்கிட்ட இருக்க கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட் பேரோட மீனிங், ஃபஸ்ட் பாயிண்டோட மீனிங். The banks do not keep any excess reserves. In other words, it would exhaust possible avenues of income earning activities like giving loans etc. up to maximum extent of attaining the minimum cash reserves. So that is first point. First point என்ன, it should not keep any excess reserves at the first point. And coming to second one, there are no drains in the supply of money. That is, public do not suddenly want to hold more idle currency or withdraw from the time deposits அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்பவும் நிறையாவும் இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் கம்ப்ளீட்டாகவும் டிபாசிட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ட்ரைன்ஸ். ட்ரெயின்னா என்ன, கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகக்கூடாது, கேஷ் அண்ட் டிபாசிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நில்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வித்தின் த டைம் டிபாசிட்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட டிபாசிட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு மெயின்டைன்
a minimum of cash and deposits in any bank. ஓகேவா, அந்த பர்சன்டேஜ் தான் 20% ரேஷியோவில் கேஷ் அண்ட் டிபாசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து இன்னும் நல்லா புரியணும்னா ஒரு அசம்ஷன் பாருங்கள். அண்டர் த above assumptions, when a customer deposits sum of 1000 in a bank, the bank creates a deposit of 1000 in his favor. Bank deposits have increased by 1000, but at this stage there is no increase in the total supply of money with the public, because the above extra bank money of 1000 is offset by the cash of rupees 1000 in the deposited bank. ஓகேவா, இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 1000 rupees வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவரோட பேரில் ஒரு டிபாசிட் பண்ணுறாரு. ஓகேவா, அவர் வந்து அவரோட பேங்க்கில் அவரோட பேரில் வந்து அவர் போட்டு வச்சுருக்காரு. எவ்வளோ, ஒரு rupees 1000. அந்த 1000 வந்து எந்த ஒரு ஃப்ளோட்டிங் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லைன்னா அந்த 1000 rupees லைக் எத்தனை இயர்ஸாக இருந்தாலும் அந்த 1000 rupees அப்படியே தான் இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, the bank has now an additional cash of rupees 1000 in its custody. Since it is required to keep only a cash reserve of 20%, this means that rupees 800 is excess cash reserve with இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு டிபாசிட் வந்து இப்போ வந்து 1000 rupees அவங்க வந்து அடிஷ்னல் கேஷாக வருது. எவ்வளோ, அப்புறம் ஒரு 1000 rupees அடிஷ்னல் கேஷாக போடுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன கண்டிஷனு, ஒன்லி 20% ரேஷியோவில் வந்து நம்ம கேஷும் டிபாசிட்டும் மெயின்டைன் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த 1000ல் 20%னா எவ்வளோ, ஒரு 800 வந்து அந்த 800 வந்து அவங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஒரு சென்ட்ரல் பேங்க்கு சென்ட் பண்ணிடணும். அக்கார்டிங் டு தி above assumption, the bank should lend out this rupees 800 to the public. ஓகேவா, ஒரு 20% தான் அவங்க வச்சுக்கணும்னா ஒரு 200, 1000ல் ஒரு 20%னா ஒரு 200 rupees அவங்க வச்சுக்கணும். அப்புறம் ரிமைனிங் 800 rupees ஒரு 800% வந்து அவங்க தே ஷுட் ரொட்டேஷன் மாதிரி பண்ணணும். அந்த 800 rupees அப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து லோன் மாதிரி கொடுக்கணும், இல்லை இன்னொருத்தர் மாதிரி அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு 1000 rupees இல்லாமல் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். மணி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். என்னது, 20% ஆஃப் கேஷ் அண்ட் டிபாசிட் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ 1000 rupees இங்கே பே பண்ணியிருக்காங்க. ஸோ தே நீட் டு கீப் only 20%, that is 200 with them, and they need to again use that 800 excess cash. Okay, so according to the above, suppose it does so, the debtor according to the above assumption, the bank should lend out this 800 to the public. Suppose it does so and the debtor deposits the money in his own account with the other bank. B is creating deposit of 800. ஓகேவா, ஸோ இந்த ஒரு 800 நம்ம இன்னொரு பேங்க்கில் போய் டிபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன ஆகுனா, அது வந்து அந்த 800ல் அகெயின் 20% தான் அவங்க வச்சுக்கணும். எவ்வளோ, ஒரு 160, அந்த 820னா 160 rupees. ஓகே, ரிமைனிங் எவ்வளோ, 640 rupees அகெயின் வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அதர் பேங்க்கில் டிபாசிட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த 650ல் அப்புறம் 20% நம்ம வந்து வச்சுக்கிட்டு ரிமைனிங் வந்து இன்னொரு பேங்க்கில் டிபாசிட் பண்ணணும். இது மாதிரி பண்ண என்ன ஆகும், மணி வில் க்ரோ அண்ட் தேர் வில் பி சர்க்குலேஷன் அண்ட் இன்க்ரீஸ் ஆர் க்ரோத் இன் த சப்ளை ஆஃப் money will be taking place through this process. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் 8000 + 800 + 640, it goes on in like infinity till untimely the excess cash reserves peters out. It can be shown that when the stage is reached, the total of the above will be rupees 5000. ஓகே, ஸோ இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு, நமக்கு 1000 rupees ஸ்டார்ட் ஆனது நமக்கு 5000 rupees மணி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ அங்கே வந்து கிரெடிட் கிரியேஷன் 1000 into ஒரு 5 times வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் டிபாசிட் சேம் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா 1000 into 5 will be 5000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ this is your today's class, and go through and read once again if you are not understanding. If you have any doubts, you can ask me. Let's continue in the next class. Okay, thank you.